Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் பேப்பர் கரெக்ஷன் ரிசல்ட் எப்போ வரும், தென் டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரியா, ஸோ தட் யூ கேன் கெட் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 2022 எக்ஸாம் நடந்துச்சு, ஷார்ட் அண்ட் எக்ஸாம் சரியா. அதுக்கப்புறமா டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடக்க வேண்டியது தள்ளி போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வெறுமனே ஷார்ட் ஹேண்டு பேப்பர் மட்டும் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி பிளான் ஷெடியூல் வந்து வச்சுருந்தாங்க. 27, 28, 29 செப்டம்பர் இந்த 3 நாள் வச்சுருந்தாங்க. இந்த 3 நாள் எல்லா பேப்பரும் கரெக்ஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷெடியூல் பண்ணாங்க. ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் வரலன்றதால இத்தனை நாள் ஒரு 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. போத்து ஷார்ட் ஹேண்டு தமிழும் சரி இங்கிலீஷும் சரி வெறும் ஜூனியர் பேப்பர் கரெக்ஷன் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நினச்ச மாதிரி ரிசல்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நியூஸ். ஓகேவா. செகண்டு இப்போ தான் வந்து ஷார்ட் அண்ட் சீனியர் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்குது. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் லெட்டர் பார்ட் வந்த உடனே அங்கேருந்து ஒரு 55 மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி வந்துடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா. பேசேஜ் நல்லா எழுதியிருக்காங்க, ஆனால் லெட்டரில் வந்து மொத்தமாக வந்து சொதப்பி வச்சுருக்க மாதிரி அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு 10 பேப்பர் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ, ஒரு 10 பேப்பர் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4, 3, 4, 5 இவ்வளோ தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நியூஸ். இது வந்து இந்த சீனியர் இன்னும் எவ்வளோ நாள் கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகேவா. இதே வந்து கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் விடுவாங்களான்னா அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஷெடியூல் முன்னாடியே வந்துருச்சு, மோஸ்ட்லி இந்த வீக்கில் வந்துடணும். ஜட்ஜ்மெண்ட் வந்து டோட் வந்து டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2 ரிசல்ட்டுமே சேர்த்து வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. டைப்ரைட்டிங் எக்ஸாம் முடிஞ்சு அந்த பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சு 2மே சேர்த்து வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை, டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்போனே தெரியல, இன்னும் ஒரு மாதத்தில் அவங்க எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அப்படின்னா மேபி அவங்க ஷார்ட் ஹேண்டு ரிசல்ட்டு முன்னாடி விடலாம். சிஓஏக்கு தனியாக எக்ஸாம் நடத்தி விடுற மாதிரி ஷார்ட் ஹேண்டுக்கு முன்னாடியே ரிசல்ட் விடலாம். அவங்க நினச்சாங்கன்னா டோட் நினச்சாங்க அப்படின்னா ரிசல்ட் விடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி அப்படி வந்து பண்ண மாட்டாங்கன்னு தான் வந்து கேள்விப்படுறோம் சரியா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷார்ட் ஹேண்டு ரிசல்ட்டு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ரிசல்ட் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா. ஸோ டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஐ திங்க் இந்த வீக் இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எதனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதனா ஒரு அப்டேட் வந்து வரும் சரியா. அப்படி எதனா அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். ரிசல்ட் வந்து அதுதான் இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஷெடியூல் பொறுத்து தான் ரிசல்ட் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். வேறு எதனா அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரியா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் வரும் எக்ஸாம் பற்றி. ஓகேவா. தேங்க்யூ.